வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோல நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மிக்ஜாம் புயல் புரட்டி போட்டு இருந்ததனால் இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு வெளிவராத முடியாத சூழலில் ஏற்பட்டது. சென்னையில் உள்ள பெரும்பாலான பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வீடுகளில் தண்ணீர் மூழ்கி இருந்தது. இதனால் மக்கள் வீட்டிலே இருந்து வெளியேற முடியாமல் பெரிதும் அவதிப்பட்டாங்க. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா தென் மாவட்டங்கள்ல தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் அங்குள்ள மக்கள் ரொம்பவே பயந்து போயிருக்காங்க. தென் மாவட்டங்களை புரட்டி போட்ட கனமழை சீக்கிரம் செய்யுங்க ஸ்டாலின் மற்றும் உதயநிதியிடம் மாரி செல்வராஜ் கோரிக்கை வைத்துள்ளார். இப்போது என்ன தகவல்னு வாங்க இந்த வீடியோல முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டன் சிம்பல் அமைக்கி நம்ம சேனலோட நோட்டிபிகேஷனை எனேபிள் பண்ணிக்கோங்க. நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேருவா. கடந்த 4 நாட்களாகவே பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பல இடங்களில் கனமழை பொழிந்து வரும் நிலையில் கனமழை குறித்து மாரி செல்வராஜ் போட்டுள்ள பதிவு வைரலாகி வருகிறது. கடந்த சில வாரமாகவே ஒட்டுமொத்த தமிழகத்தையும் மிக்ஜாம் புயல் புரட்டி போட்டிருந்தது. இதனால் லட்சக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டு வெளிவராத முடிய சூழலில் இருந்தாங்க. சென்னையில் உள்ள பெரும்பாலான பகுதியில் மழைநீர் தேங்கியதால் வீடுகள் தண்ணீர் மூழ்கியதனால் மக்கள் வீட்டிலே இருந்து வெளியேற முடியாமல் இருந்தாங்க. புயல் கடந்து மழை படிப்படியாக குறைந்த போதிலும் பல்வேறு பகுதிகளில் தேங்கிய நீர் வெளியேற முடியாமல் இருந்ததால் மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதித்தது. படிப்படியாக நிலைமை சரி செய்ய வேண்டும் என்று மக்கள் இயல்பு வாழ்க்கை திரும்பி வரும் நிலையில் தற்போது தமிழகத்தின் தென் மாவட்டங்களில் கடந்த சில தினங்களாகவே கனமழை பெய்து வருகிறது. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடி, தென்காசி ஆகிய தென் மாவட்டங்களில் கனமழை தொடர்ந்து பெய்து வருகிறது. கடந்த 16ஆம் தேதி துவங்கிய மழை தொடர்ந்து பெய்ததால் வருவதால் குடியிருப்பு பகுதியில் மழை வெள்ளம் சூழ்ந்து மக்களின் இயல்பு வாழ்க்கை பெரிதும் பாதிக்கப்பட்டு வந்தது. இதுவரை கனமழை அல்லது புயல் எச்சரிக்கை வந்தால் சென்னையில் மக்கள் தான் அதிகமாக பாதிக்கப்படுவாங்க. ஆனா இந்த நிலையில பாத்தீங்கன்னா முதன்முறையாக தென் மாவட்ட மழையின் தாக்கத்தால் பல ஊர்கள் ஸ்தம்பித்து போயிருக்கிறது. சென்னையை விட தற்போது பெய்து வரும் மழை பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. இதனையடுத்து தூத்துக்குடி, திருநெல்வேலி, விருதுநகர் உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் உள்ள பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து அதிக கனமழை இந்த 8 மாவட்டங்களில் பெய்து வருவதால் இப்படி ஒரு நிலையில் இந்த கனமழை குறித்து பதிவிட்டுள்ள இயக்குனர் மாரி செல்வராஜ், வரலாறு காணாத பேரிடரில் தென் தமிழகம் சிக்கியிருக்கிறது. தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் துண்டிக்கப்பட்டிருக்கிறது. கிராமங்கள் சுற்றியுள்ள எல்லா குளங்களும் உடைக்கப்பட்டிருக்கிறது. ஸ்ரீ வைகுண்டத்தில் கிழக்கே உள்ள ஆற்று பாசனத்திற்கு உட்பட்ட அத்தனை கிராமங்கள் நிலைமையும் அவ்வளவு கவலை அளிக்க முடியாதாக இருக்கிறது என்று மாரி செல்வராஜ் இணையதள பக்கத்தில் வெளியிட்டிருக்காரு. மீட்பு வாகனங்களால் பட பகுதிகளில் எதிலும் உள்ள செல்ல முடியவில்லை. வெள்ளத்தின் வேகம் அப்படியே கூடியிருக்கிறது. ஆதிநாகபுரம், செம்மூர், கரையூர், பிள்ளைமடையூர், மானூட்டூர், கல்லம்பாறை, தேமான்குளம், மணந்தி, ராஜபதி, குருவாட்டூர், குறும்பூர், குட்டக்கரை, தென்பரித்தூர், மேலகம் இப்படி 20க்கும் மேற்பட்ட கிராமங்கள் தொடர்ந்து கொள்ளவே முடியவில்லை. இந்த கிராமங்கள் எல்லாமே ஆற்றிற்கும் குளத்திற்கும் நடுவே உள்ள விவசாய வயல்வெளி கிராமங்கள். இதை கருத்தில் கொண்டு ஏதன் வழியாக மீட்பு பணிகள் மிக துரிதமாக மேற்கொள்ள வேண்டும் என்று மாரி செல்வராஜ் அவர்கள் பதிவிட்டுள்ளார். தொடர்ந்து மீட்பு பணியில் அரசாங்கம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி மாவட்டம் முழுக்க மீட்பு பணியில இறங்கியிருக்காங்க. இப்போது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.